Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இந்த இடத்துல 2 காலேஜ் பொண்ணுங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட தமிழ்நாட்டில் இருக்கிற கொல்லிமலைக்கு காலேஜ் லீவ் விட்டதுக்கப்புறம் ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு கார் ஒரு பைக்கில் ஃபேமிலியோட கொல்லிமலைக்கும் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கொல்லிமலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து மலை ஏற வேண்டியிருக்கும். மலை ஏறும்போது அந்த காலேஜ் பொண்ணு இப்போ இந்த பைக்கை அவங்க அண்ணன் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. அண்ணன் கூட பைக்கில் வரேன் அப்படின்னு நல்லா ஜாலியாகவும் ரொம்பவே வேகமாகவும் அந்த கொல்லிமலையோட கொண்டையூசி வளைவுகளை கடந்துட்டு இருக்காங்க. அப்படி கடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு எதிர்பாராத பேய் சம்பவத்தில் மாட்டிக்கிறாங்க. இருண்ட மூதுபனி நிறைஞ்ச கொல்லிமலையின் பாதையில் ஒரு மோட்டார் சைக்கிள் வேகமாக செல்கிறது. அம்மா இங்கே வா. இந்த ஒரு சம்பவத்தில் இந்த காலேஜ் பொண்ணுங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த சம்பவத்திலேருந்து இவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு முழு உண்மை சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ண உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங்காக இருந்தால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் போஸ்ட்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவங்க நேம் ஹேமா. இவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. இந்த திகில் பேய் சம்பவம் ஹேமா இவங்களுக்கு நடக்கல. இவங்களோட தங்கச்சியான பிரீத்தி, தங்கச்சின்னா சொந்த தங்கச்சி இல்லை, பெரியமா பொண்ணு, அவங்களுக்கு தான் 2018 இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. சரியா சொல்ல போனா அந்த 2018 ஹேமா பிரீத்தி இவங்க 2 பேருமே காலேஜும் படிச்சிருக்காங்க. இந்த செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் காலேஜும் லீவ் விட்டுருக்காங்க. சரி, லீவ் விட்டதுக்கு அப்புறம் வீட்டில் போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குமே அப்படின்னு தங்கச்சியான பிரீத்தி அவங்க தான் பிளான் பண்றாங்க. போர் அடிக்குது, எங்கன்னா வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க அப்பதான் அவங்களுக்கும் ஆமா நம்ம ஏன் கொல்லிமலைக்கு போகக்கூடாது அப்படின்னு அந்த சமயம் பிரீத்திக்கும் தோணி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்க அண்ணன் அண்ட் ஹேமா அண்ட் அம்மா அப்பா எல்லார்கிட்டையும் சொல்ல அண்ட் எல்லாருமே சரி நம்மளும் சும்மா தானே இருக்கும், வெயில் டைம் தானே போயிட்டு வரலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிளான் பண்றாங்க. இப்படி எல்லாருமே பிளான் பண்ணி கொல்லிமலைக்கு போகும்போது யார் யார் கார்ல வரா யார் பைக்ல வரா அப்படின்னு யோசிக்கும் போது அதிகப்படியான ஆட்களும் இருக்காங்க. மொத்தமா 9 பேரும் கொல்லிமலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுல இவங்க வச்சிருக்கிறது ஒரு சின்ன கார், 5 பேர் தாராளமா உட்காரலாம். சரி, வயசானவங்க எல்லாருமே கார்ல உட்காரட்டும், வயசு பசங்க நாம இன்னொரு பைக் ரெடி பண்ணி 2 பைக் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு பிரீத்தியோட அண்ணன் ஒரு பைக் எடுத்துட்டு வராரு அண்ட் ஹேமா இவனோட அண்ணன் ஒரு பைக் எடுத்துட்டு வராரு. இதுல ஹேமா அவங்க அண்ணன் கூட உட்காந்துட்டு இருக்க, பிரீத்தி அவங்க அண்ணன் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. கார்ல அம்மா அப்பா வயசானவங்க எல்லாருமே உட்காந்துட்டு இருந்து ராமநாதபுரத்துல இருந்து இப்ப இந்த 3 வண்டியுமே கொல்லிமலையை நோக்கியும் போய்கிட்டு இருக்கு. இப்படி ரொம்ப நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் கொல்லிமலை அடிவாரத்துக்கும் போயிடுறாங்க. அங்க போயிட்டு ஒரு கடையில் நிறுத்தி சரி இப்ப மலை ஏறணும், அதுக்கு முன்னாடி டீ ஜூஸ் ஏதாச்சும் குடிச்சிடலாம் அப்படின்னு அங்க ஒரு கடையில் நிறுத்தி அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்போ வண்டியும் இங்க இருந்து கிளம்ப போது அந்த கொல்லிமலையில கொண்டையூசி வளைவு ஏர்பின் பெண்டு ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும், ரொம்பவே ஷார்ப்பாகவும் இருக்கும். இந்த சூழ்நிலையில கார் ரொம்பவே வேகமா வர முடியாது, ஆனா பைக் இருக்கிற கேப் எல்லாம் பயன்படுத்தி ஃபாஸ்டா மேல போயிட முடியும். இப்ப இந்த இடத்துல பிரீத்தியோட அண்ணனோ ஹேமாவோட அண்ணனோ ஒரு ரேஸும் வைக்கிறாங்க. அது என்னன்னா யாரு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு போறா இல்லைன்னா யாரு ஃபர்ஸ்ட் மலையோட உச்சிக்கு போறா அப்படின்னு இவங்களுக்குள்ள சின்னதா ஒரு பெட் கட்டிக்கிறாங்க. அண்ட் அவங்க 2 பேரோட தங்கச்சியும் பின்னாடி, அதாவது பிரீத்தியும் சரி ஹேமாவும் சரி பைக் பின்னாடி தான் இருக்காங்க. இந்த 2 பைக்குமே ரொம்ப வேகமா இந்த வளைவான ஆபத்தான மலைப்பாதைகளை கடந்துட்டு இருக்கு. பின்னாடி இவங்க கார் பொறுமையா தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ள எல்லாருமே வயசானவங்க இருந்துட்டு இருக்காங்களே. இப்ப பைக் ரொம்பவே வேகமா அந்த பெண்டெல்லாம் கடந்து எப்படியோ சேஃபா மலையோட உச்சத்துக்கும் போயிருது. இதுல முதல்ல போய் சேர்ந்தது ஹேமா அண்ட் அவங்க அண்ணன். இவங்க 2 பேரும் தான் மலையோட உச்சிக்கும் போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரமா பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஆனா பிரீத்தியும் அவங்க அண்ணனும் வந்த மாதிரியும் இல்லை. என்னது இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமா வரல? என்னதான் நம்ம முன்னாடி வந்திருந்தாலும் அவன் நமக்கு கொஞ்சம் பின்னாடியாச்சும் இருந்திருப்பான், இந்நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே அப்படின்னு கொஞ்சமா அந்த பதட்டம் அதிகரிக்குது. இப்ப ஹேமாவோட அண்ணன் என்ன பண்றாருன்னா சரி நம்ம திரும்ப ரிவர்ஸ்ல போய் பாத்துடலாம் அப்படின்னு வண்டியை திருப்பும் போது தூரத்துல அவரு ஓட்டிட்டு இருக்கிற பைக்கோட சத்தமும் கேக்குது. அது வந்துட்டான். ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு அண்ணன் தங்கச்சி 2 பேருமே பேசிட்டே இருக்க அந்த கேப்ல இப்ப 2வது பைக்கும் இவங்க கிட்டே வந்து நிக்க, டேய் எவ்வளவு நேரம்டா இந்த ரூட்டை கடந்து வர உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு கேட்க. ஆனா அந்த இடத்துல
பிரீத்தியும் சரி அவங்க அண்ணனும் சரி எந்த ஒரு விஷயமும் பேசாம அப்படி மூச்சு வாங்க ஏதோ ஒரு அதிர்ச்சியிலும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஹேமாவும் பாக்குறாங்க. ஏய் என்னாச்சு, என்ன உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு, வர வழியில எங்கன்னா விழுந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆனா பிரீத்தியும் அவங்க அண்ணனும் எந்த வார்த்தைக்கும் ரிப்ளை பண்ணாம ஒரு மாதிரி பயந்தா மாதிரி இருக்காங்க. இதுல பிரீத்தியோட அண்ணன் அவரு பயந்தாரோ இல்லையோ, பிரீத்தி இவங்க ரொம்பவே பதட்டமாவும் இருக்காங்க. உடம்புலாம் ரொம்பவே வேர்த்து இருக்கு. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ல அங்கங்க மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கு. அதாவது கீழே விழுந்தா மண்ணெல்லாம் துணியில படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் பிரீத்தியோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் ரொம்பவே வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரீத்தி, இல்லை ஒன்றும் இல்லை, வர வழியில் வண்டி கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டோம், அதனால தான் உடம்புல அப்படி இருக்கு, அந்த ஒரு அதிர்ச்சியில் தான் மூஞ்சும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ விழுந்துட்டீங்களா, பார்த்து வர மாட்டீங்களா அப்படின்னு அவங்க விழுந்ததை பற்றி கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. ஆனால் பெருசாக எந்த அடியும் படலை. சரி வாங்க நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு இப்போ இந்த 2 பைக்குமே ரூம் கிட்டேயும் போயிடுது. இவங்க போன கொஞ்ச நேரத்திலே வயசானவங்க காரில் வந்துட்டு இருக்காங்களே அவங்களும் ரூம் வந்து சேர்றாங்க. இப்ப வயசானவங்களாம் ஒரு ரூம்லயும் அண்ட் பிரீத்தி ஹேமா இவங்க ஒரு ரூம்லயும் அண்ட் அண்ணனுங்க இவங்க ஒரு ரூம்லயும் தங்குறாங்க. மொத்தமா 3 ரூம்ல. சொல்ல போனா இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஹேமா பிரீத்தியோட முகத்துல ஒரு வித்தியாசத்தை நோட் பண்றாங்க. அது என்னன்னா, இவ கொல்லிமலைக்கு வந்ததுல இருந்து ஆளு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கா, மூஞ்சியா ஒரு மாதிரி கோவமா வச்சுட்டு இருக்கான். என்ன பிரச்சனை, ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லுவாளே, ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு ஹேமாவும் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. ஏன் பிரீத்தி கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா பிரீத்தி அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சிடுறாங்க. சரி எதுவும் இல்லாத வரைக்கும் சந்தோஷம் தான், சரி வா தூங்கலாம் அப்படின்னு இப்ப பிரீத்தி ஹேமா இவங்க 2 பேருமே தனி ரூம்ல படுத்துட்டு இருக்காங்கல்ல. அந்த நடுராத்திரி 2 பேருமே நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது ஹேமாவுக்கு ஒரு விதமான சத்தம் கேட்குது. அதாவது இவங்களுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிற சத்தம். எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி யாரையோ நலம் விசாரிக்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தையும் கேட்குது. இந்த ஒரு சத்தம் தூங்கிட்டு இருக்கிற ஹேமாக்கும் காதுக்கு நல்லா கேட்குது. ஆனா ஆரம்பத்துல அவங்க இது ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்காங்க. ஆனா திரும்ப திரும்ப அந்த பேசுற சத்தம் ரொம்பவே கிட்ட கேட்க அப்ப பொறுமையா கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறக்கும் போது அந்த ரூம் கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. ஆனா இவங்க தங்கி இருக்கிறது ஒரு ரெசார்ட். என்னதான் நம்ம ரூம்ல லைட்லாம் ஆஃப் பண்ணாலும் ரெசார்ட்டுக்கு வெளியில லைட்லாம் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அந்த வெளிச்சமே ஓரளவுக்கு ரூம்குள்ளேயும் அந்த நடுராத்திரிக்கு கொஞ்சம் போதுமான அளவும் இருந்துட்டு இருக்கும். அப்போ ஹேமாவும் கண்ணை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்க்கும்போது சத்தம் இவங்களுக்கு பக்கத்துல தான் கேட்குது, எனக்கு பக்கத்துல தான் கேட்குது. யாரா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா பிரீத்தி படுத்திருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி போயிட்டு யார் கூடவோ பேசிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கியா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தையை பிரீத்தி தான் யார்கிட்டயோ கேட்டுட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த ஹேமாவும் இவ யார்கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு பிரீத்திக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கான்னு திரும்பி பார்த்தா அந்த இடம் காலியா தான் இருக்கு, ஆளுங்கன்னு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது இவ யார்கிட்ட பேசுறா, இதெல்லாம் பகல் நேரத்தில் பண்ணா ஓகே ஏதோ ஒன்று விட்டுடலாம், நடுராத்திரியில் பண்றாளே, ஒருவேளை என்னை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்றாளோ அப்படின்னு ஹேமாவும் யோசிச்சிருக்காங்க. ஆனா பிரீத்தியோட நடவடிக்கை கொஞ்சம் சந்தேகத்திற்குரியதா இருக்கிறதுனால, இல்லையே இப்ப நடந்துக்கிற விதம் சரியில்லையே அப்படின்னு ஹேமா பொறுமையா எந்திரிச்சு, ஏய் பிரீத்தி அங்க யார் இருக்கா, யார்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்க, ஆனா பிரீத்தியும் அப்படியே அவசர அவசரமா அந்த இடத்துல இருந்து வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ல அப்படியே படுத்துக்கிறாங்க. சரி ஏதோ சும்மா விளையாடுற போல இருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்காம இப்போ ஹேமாவும் அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்படி கொஞ்ச நேரமும் போகுது. அப்போ ஹேமா இவங்க முகத்துல யாரோ வெளிச்சத்தை அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வும் இருந்திருக்கு, தூக்கமும் கலையுது. என்னடா இது, தூங்கிட்டு இருக்கேன், ரூம் லைட் யாரோ போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு பொறுமையா கண்ணை திறந்தா வெளிச்சம் கண்ணுல அடிக்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்துல பிரீத்தி மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. அதுவும் ஃபுல் பிரைட்ல வச்சு மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க. இவன் இந்த நேரத்துல மொபைல் நோண்டிட்டு இருக்கா, என்ன நோண்டிருக்கா அப்படின்னு லைட்டா அப்படி எட்டி பார்த்துருக்காங்க. பார்த்தா கூகுள்ல எதையோ சர்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டு கண்ணை திறக்கும் போதும் கொஞ்சம் பிளரா தெரியும்ல, அதனால உண்மையிலே பிரீத்தி என்னதான் சர்ச் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சரியா தெரியல. ஆனா ஏதோ ஒரு ப்ரௌசர், கூகுள் மாதிரியான ப்ரௌசருக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அப்ப பிரீத்தி கிட்டயும், ஏய் தூங்காம என்னடி பண்ற, என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்ப பிரீத்தி ரொம்பவே பதட்டத்தோட, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாளைக்கு வெளியில போனோம்ல, அதான் கொல்லிமலையில எங்க லொகேஷன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ இதை தான் பார்த்துட்டு இருக்கியா, சரி தூங்கு, ஏதா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப பிரீத்தியும் மொபைலை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஓரமா வச்சிடுறாங்க. அவங்களும் சைலண்டா படுத்துடுறாங்க. ஆனா இந்த இடத்துல ஹேமாக்கு சந்தேகம் இருக்கு. நாம இப்போ ட்ரிப்புக்கு வந்திருக்கோம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நடுராத்திரி
1 மணி 1:30 மணிக்கு நல்லா தூங்குறத விட்டுட்டு அடுத்த நாள் காலையில எங்க போய் சுத்தி பார்க்கறது அப்படின்னு யாராச்சும் பார்ப்பாங்களா? இல்ல உண்மையிலே இவ வேற ஏதாச்சும் சர்ச் பண்ணிட்டு நம்ம கிட்ட போய் சொல்றாளா அப்படின்னு ஹேமாக்கு ஒரு சின்ன சந்தேகமும் இருக்கு. இதனாலே ஹேமா இவங்களுக்கும் தூக்கமும் வரல. ஏன்னா உண்மையிலே அவ என்ன சர்ச் பண்ணா எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இவன் நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை அப்படின்னு அந்த நைட்டு ஃபுல்லா வந்து ஒரு விஷயமே அவங்களுக்கும் ஓடிட்டே இருக்க. ஆனா எப்படியோ அதெல்லாம் மீறி தூங்கிடுறாங்க. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஹேமாவும் கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா பக்கத்துல பிரீத்தியை காணும். எங்கடா போயிருப்பா அப்படின்னு பார்த்தா பாத்ரூம்ல குளிச்சுட்டும் இருக்காங்க. தண்ணி சத்தமும் கேட்குது. இப்ப ஹேமாவும் எந்திரிச்சு அந்த பெட்லயும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது தான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாங்க. பிரீத்தியோட மொபைல் இப்போ சார்ஜ் போட்டிருக்கு. உண்மையிலே நைட் அவ என்ன சர்ச் பண்ணா அதை நான் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சைலண்டா அந்த மொபைல் கிட்டயும் போறாங்க. மொபைல் எடுத்து பாஸ்வேர்ட்லாம் தெரியும். பாஸ்வேர்டு போட்டு டைரக்டா கூகுள் ப்ரௌசரையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணா அதில் ஒரு சில விஷயங்களை பார்த்துருக்காங்க. அதை பார்க்கும்போது ஏய் இவ எதுக்குடி நடுராத்திரி 1:30 இந்த மாதிரி விஷயத்த பார்க்குறா அப்படின்னு ஹேமாக்கு கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்குது. சரிப்பா நைட்டு பிரீத்தி என்ன பார்த்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நடுராத்திரியில பிரீத்தி அந்த கொல்லிமலையில என்னென்ன ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்க பேரு விவரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி விஷயத்த மட்டும்தான் தேடி பொறிச்சு சர்ச் பண்ணியும் பார்த்துருக்காங்க. நார்மலா கூகுள்ல சர்ச் பண்ற அந்த ஹிஸ்டரி அப்படியே தான் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ஹேமா இவங்களும் பார்த்து அந்த அதிர்ச்சியோட இருக்க அதுக்குள்ள பாத்ரூம் கதவை திறக்கிற சத்தமும் கேட்குது. இப்போ ஹேமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள பிரீத்தியும் அக்கா என்ன பண்ற, என் மொபைல் வச்சு என்ன பண்ற, யாருக்கிட்ட என் மொபைல் எடுத்து அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ தெரியாத பர்சன் மொபைல் எடுத்துட்டா அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஹேமாவை கண்ணா பின்னான்னு திட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என் மொபைலை தொடர வேலை வச்சேன்னா உன்னை என்ன பண்ணுன்னே தெரியாது அப்படின்னு பயங்கரமான கடுமையான வார்த்தையிலும் பேசிடுறாங்க. ஹேமாவும் சரி சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டா அப்படின்னு அதை பெருசாக எடுத்துக்காம மொபைல் அப்படியே வச்சுட்டு அவங்களும் குளிச்சுட்டு கொல்லிமலையில் ஏதோ வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு அங்கே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு குடும்பத்தோட அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்டையும் போகிறாங்க. இப்போ ஹேமா அவங்க அண்ணன் பெரியம்மா அண்ட் அம்மா அப்படின்னு எல்லாருமே அந்த அருவியில் குளிச்சுட்டும் இருக்காங்க. ஆனால் பிரீத்தி மட்டும் ஒரு ஓரமா தனியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதுலயும் அவங்க மூஞ்சி ரொம்பவே கோவத்தோடவும் இதுக்கப்புறம் நான் யார் கூட பேச மாட்டேன், யார் கூட ஒட்டிக்க மாட்டேன் அப்படின்னு தனியா இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் அவங்களுடைய நடவடிக்கை மொத்தமா இருக்கு. இந்த ஒரு விஷயம் ஹேமாவும் நோட் பண்றாங்க. ஏ பிரீத்தி அங்க என்ன பண்றேன், வா குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட. ஆனா பிரீத்தி இவங்களை கண்டுக்க கூட இல்லை, வர முடியாது வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் ஹேமா என்ன பண்ணுறாங்கன்னா சரி என்ன இருந்தாலும் என் தங்கச்சி சின்ன பொண்ணு போய் அவளை போயிட்டு வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஹேமா அவங்க அண்ணன் 2 பேருமே பிரீத்திகிட்ட போயிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த தண்ணிக்கிட்டையும் கூட்டிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல பிரீத்தி நடந்துக்கிட்ட விதம் எப்படி இருக்கு தெரியுமா, ஏதோ அந்த அருவி கோவில் அப்படின்ற மாதிரியும். இப்போ பிரீத்தி இவங்களுக்கு பேய் பிடிச்சி நான் அதுக்குள்ளே வரமாட்டேன் என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு ரொம்ப பேர் ரகலை பண்ணி அந்த இடத்த விட்டு நகர்ந்துருக்காங்க. ஏன் மறுபடியும் ஹேமா இவங்க கிட்ட வர அப்ப கையில கிடைக்கிற மண்ணு கல் எல்லாத்தையுமே எடுத்து ஹேமா அண்ட் அவங்க அண்ணன் மேல ரொம்பவே வேகமா வீசியிருக்காங்க. அவங்களுக்கு பட்டும் காயமே ஏற்பட்டிருக்கு. அப்போ ஹேமா யோசிக்கிற விஷயம் இவன் இந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா இருக்கான், இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குழப்பமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. இப்போ எல்லாருமே அந்த அருவியில் குளிச்சாச்சு. குளிச்சதுக்கு அப்புறம் சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு மதியானம் அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் இதுக்கு பிரீத்தி இவங்க டைரெக்டாக வராங்க, சாப்பிட்றாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு மறுபடியும் தனியாக போய் உட்காந்துறாங்க. இந்த ஒரு விஷயம் ஹேமாக்கு ஒரு வித சந்தேகத்தையும் எழுப்புது. அண்ட் இதுக்கப்புறம் எல்லாருமே அங்கங்கே லைட்டாக சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கும் போயிடுறாங்க. அதே மாதிரி அந்த இரவும் வருது, எல்லாருமே தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போதும் மறுபடியும் பிரீத்தி அவங்க மொபைலில் எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரணமாக நைட்டு தூக்கம் வராமல் மொபைல் நோண்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ பிரீத்தி மேலே சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா நேற்று நைட்டு இந்த ஊரில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க பேரு விவரம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வேற என்ன சர்ச் பண்ணுறா அப்படின்னு இப்போ இந்த பக்கம் ஹேமாக்கும் தோணுது அந்த ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு. இப்போ பிரீத்தியும் அதுக்கேற்ற மாதிரி மொபைல் நோண்டிட்டு அப்படியே தூக்கம் வர மொபைலை ஓரமாக வச்சுட்டு அப்படியே சைலண்டாக படுத்துடுறாங்க. இப்போ ஹேமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த மொபைல் எடுத்து என்னதான் சர்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு மொபைலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணலான்னும் போது அப்போ திடீர்னு ஹேமாவோட உடம்புலாம் அப்படியே புல்லரிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது எப்படின்னா ஹேமாவோட உள்மனசு சொல்லுது, ஏய் உன் பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க உன்னை பார்க்குறாங்கடியும் அங்கே பாரு அப்படின்னு அவங்க மனசை சொல்ல. இப்போ ஹேமாவும் அந்த மொபைல் நோன்றதை அப்படியே நிறுத்திட்டு பக்கத்துல திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா தூங்கிட்டாங்கன்னு நினைச்சேன் அவங்க தங்கச்சி இப்போ பிரீத்தியை தான் ஒரு மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு மாதிரி சாதாரணமா இல்லை, ஒரு கொலை வெறியோட பார்த்துட்டு இருக்க. ஏய்
எதுக்கு என் மொபைல் நோண்டுற அப்படின்னு மறுபடியும் சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு பார்வையை பார்த்த ஹேமா இவங்களுக்கு அடிவயிரெல்லாம் கலங்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா என்னதான் பக்கத்துல தங்கச்சி இருந்தாலும் அவங்க பார்த்த அந்த ஒரு பார்வை ஏதோ பேயே என் பக்கத்துல இருந்து என்னை பார்த்த மாதிரி இருந்ததா அவங்களும் அந்த சமயம் உணர்ந்திருப்பாங்க. இப்போ ஹேமா அவங்க மனசுக்குள்ளே இதுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைல் நோண்டுறவெல்லாம் பண்ணாத, மொபைல் எடுத்து வச்சிரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லிட்டு அந்த மொபைலை ஓரமாக வச்சிடறாங்க. அப்படி சைடில் திரும்பி படுத்து அப்படியே கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பயம் அவங்கள விட்டும் போல. இதுக்கப்புறம் பிரீத்தியான அவங்க தங்கச்சி வேற எதுவுமே கேட்காம சைலண்டாக படுத்துடுறாங்க. இப்படியே அந்த இரவும் ஓரளவுக்கு சுமூகமாக போயிட்டு இருக்கு. ஆனால் மறுபடியும் அதே நடுராத்திரி யாரோ ஒருத்தவங்க பேசுற சத்தம் திரும்பவும் ஹேமாவுக்கும் கேட்குது. என்னடா இது நேத்து கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு இப்ப ஹேமாவும் அப்படியே சைட்ல திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்த்தா பிரீத்தி இவங்க படுத்துருக்கிற இடத்துல இல்லை, அதுக்கு பதிலா இந்த ரூமோட ஒரு கார்னர் மூளை பகுதியில தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுன்னு குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க உடம்பு அப்படி தடவி கொடுத்த மாதிரி இப்ப பரவாயில்லையா, ரொம்ப வலிக்குதா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிப்பட்டா விசாரிப்போம்ல, அந்த மாதிரி பிரீத்தியும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற யாரையோ நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து பயந்த ஹேமாவும் எந்திரிச்சு பிரீத்தியோட முதுகுல லைட்டா தட்டி பிரீத்தி என்னடி பண்ற அப்படின்னு கேட்க, அப்ப பிரீத்தியும் ஒரு விதமான கோவத்தோட ஹேமா பக்கம் திரும்பி பயங்கரமா கத்துறாங்க. இந்த கத்துற சத்தத்தை கேட்ட பக்கத்து ரூம்ல இருக்கிற அம்மா அப்பா எல்லாருமே எந்திரிச்சு வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு ஹேமாவும் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. அம்மா அப்பாலாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா சத்தம், என்னாச்சு, எதனா பிரச்சனை அப்படின்னு கேட்க, ஆனா ஹேமாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் பிரீத்தியும் மறுபடியும் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாவும் கத்த, என்னடி உங்களுக்குள்ள ஏதாச்சும் சண்டை அப்படின்னு பெரியம்மா ஹேமாவையும் கேட்குறாங்க. அப்போ ஹேமா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இப்போ பிரீத்தி அங்கேருந்து எந்திரிச்சு மறுபடியும் அந்த கார்னர் மூளை பகுதியில் யாருக்கிட்டே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களே அதே இடத்துல போயிட்டு சைலண்டாக உட்காந்துடுறாங்க. இப்போ ஹேமாவோட பெரியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பிரீத்தி கிட்ட போயிட்டு, ஏமா என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் கத்துற அப்படின்னு கேட்க, இதெல்லாம் உங்களுக்குலாம் தேவையில்லாத விஷயம், எதுக்கு என்கிட்ட வரீங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு அவங்க கிட்ட ரொம்பவே கோவமாவும் வன்மையாகவும் கத்த, இப்ப பெரியம்மா ஹேமாவோட அம்மா எல்லாருமே என்னடி இந்த பொண்ணு இப்படி பண்றா, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்க. அப்போ பிரீத்தி இப்ப கத்தன இந்த ஒரு சத்தம் பிரீத்தியோட அண்ணனுங்கெல்லாம் ரூம்ல இருப்பாங்களா அவங்களுக்கும் கேட்டிருக்கு. அவங்களும் எந்திரிச்சு வந்து என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் புரியலடா, இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவளை கேட்டா நாய் மாதிரி லொல்லுன்னு குலைக்கிறா, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பெரியவங்களாம் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணனுக்கு என்ன பண்றாங்கன்னா, பிரீத்தி என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கிட்ட போக, அப்ப பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா அவங்க பக்கத்துல கையில கிடைச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கி அண்ணனுங்க மேல, பெரியம்மா மேல, ஏன் ஹேமா மேல, இவங்க மேல கண்மூடித்தனமா வேகமா தூக்கியும் அடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்த பெரியம்மாக்கு ஒரு சின்ன சந்தேகமும் எழுது, ஒருவேளை இது பேய் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பெரியம்மா என்ன பண்றாங்கன்னா, எப்பயுமே அவங்க பர்சனல அவங்க குலதெய்வத்தோட திருநீரும் வச்சிருப்பாங்க. அந்த திருநீரை எடுத்து இப்போ ஹேமா கிட்டையும் கொடுக்குறாங்க. இந்த ஹேமா இதை அவளுக்கு வச்சு விட அப்படின்னு சொல்ல, ஹேமாவும் அந்த திருநீர் வாங்கிட்டு சைலண்டா பிரீத்திக்கிட்டையும் போறாங்க. பிரீத்திகிட்ட போயிட்டு அந்த திருநீர் எடுத்து அவன் நெத்திலையும் வச்சு விடுறாங்க. வச்சு விடும்போதே பிரீத்தி அதெல்லாம் தடுக்கிறாங்க. இருந்தாலும் நெத்தில வச்சு விட்டதுக்கு அப்புறம் உடனே அதை அழிச்சிடுறாங்க. ஓ நான் திரும்ப வைப்பேன் அப்படின்னு மறுபடியும் அந்த திருநீர் எடுத்து அவங்க நெத்தில வைக்க, மறுபடியும் அதை அழிச்சிட்டு பொலேர்னு ஹேமா அவங்க கணத்துல ஒன்று விடுறாங்க. ஹேமாவும் பயத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம எந்திரிச்சு ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ எங்க இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, பிரீத்திக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கு, இது காத்து கருப்போட வேலையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க, அப்ப பிரீத்தியோட அண்ணன் வாயை திறந்து ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மா நாங்கள் பைக்கில் வர வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தான், ஆனால் ஒரு இடத்துல பைக் லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு, நாங்களும் கீழே விழுந்துட்டோம், ஆனால் பெருசாக எந்த அடியும் இல்லை. கீழே விழுந்ததுக்கப்புறம் நாங்களும் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் அங்கே தான் நின்றுருந்தோம். அப்போ பிரீத்தி அந்த வளைவுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு பாதை மாதிரியும் போயிட்டு இருந்தது. அந்த பக்கமாக போனால் அந்த இடத்துல என்ன பார்த்தா என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை. ஏன்னா அந்த இடத்துல ஆள் ஒரு மாதிரி கோவமா மூஞ்சிலாம் பார்க்கறதுக்கு என் தங்கச்சி மாதிரியே இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா. சரி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், அந்த பயண கலைப்பில் தான் இவன் மூஞ்சி இப்படி இருக்குன்னு நினச்சேன். நானும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ இவ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கே பயமாக இருக்கு, ஒருவேளை இவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அண்ணனும் அந்த வர வழியில விழுந்த அந்த ஒரு விஷயமும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில பின்னணிகளை பத்தி சொல்ல, ஆனா முழுசாங்க என்ன நடந்தது அப்படின்னு பிரீத்திக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அண்ணன் வெளியில இருந்து பார்த்த விஷயத்த மட்டும் தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் இவங்களுக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது பேயோட வேலை தான் அப்படின்னு.
இப்போ பெரியம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எதாக இருந்தாலும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம், ஏன்னா இப்போ நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம், இங்கே யாரை போய் பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாது, நம்ம காலையில் பார்த்துக்கலாம், பசங்களா நீங்களாம் உங்கள் ரூம் போய் தூங்குங்கடா, நாங்கள் இங்கேயே படுத்துக்கிறோம் அப்படின்னு ஹேமா, பிரீத்தி, அவங்க பெரியம்மா, அம்மா அப்படின்னு எல்லாருமே இப்போது அந்த ரூமில் தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ பிரீத்தியும் சைலண்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. சைலண்டாக இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு அப்படி எல்லாருமே விட்டுறாங்க. இப்படியே அந்த இரவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்க பொழுது விடிஞ்சிருது. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹேமா இவங்க தான் எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அவன் தங்கச்சிக்கு இதுதான் நடக்குதுல்ல, ஸோ என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சீக்கிரமாக எந்திரிச்சு பக்கத்தில் படுத்துட்டு இருந்த பிரீத்தியை பார்க்குறாங்க. பிரீத்தியை ஆளை காணோம். ஒருவேளை பாத்ரூமில் இருப்பாள் அப்படின்னு பார்த்தா பாத்ரூம் லைட் ஸ்விட்சும் ஆஃபில் தான் இருக்குது. பாத்ரூமோட கதவும் ஓரளவுக்கு ஓப்பனில் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ரூமோட கதவும் தாழ்பால் போட்டு தான் இருக்குது. ரூம்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவன் எங்கே போயிருப்பா அப்படின்னு பெட்லேருந்து எந்திரிச்சு பாத்ரூமை செக் பண்ணி பார்க்குறாங்க. கதவை ஒரு தடவை தொட்டு பார்க்குறாங்க, திறந்திருக்கா அப்படின்னு. ஆனால் பிரீத்தியை ஆளை காணோம். இவன் எப்படி நான் பூட்டின ரூம்குள்ளேருந்து வெளியில் போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்க அப்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு மாதிரி குளிரா இல்ல பயத்துல நடுங்குறாங்களான்னு தெரியல, அந்த நடுங்குற சத்தம் ஹேமாக்கும் தெளிவா கேக்குது. இந்த சத்தம் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு அந்த ரூமை சுத்தி பார்க்க அப்போ இவங்க படுத்துட்டு இருக்கிற அந்த கட்டிலுக்கு கீழே இருந்துதான் அந்த ஒரு சத்தமும் கேக்குது. பொறுமையா குனிஞ்சு கீழேயும் பாக்குறாங்க. கீழே பார்த்தா ஒரு மாதிரி கூனி குறுகி பிரீத்தி அந்த கட்டிலோட மூளை பகுதியில, கட்டிலுக்கு கீழே மூளை பகுதியில சுருண்டு படுத்துட்டு இருக்காங்க. உடம்புலாம் பயங்கரமா நடுங்கிட்டும் இருக்கு. அப்ப பிரீத்தி சொல்ற வார்த்தை, என்னை அடிக்காதீங்க, என்னை அடிக்காதீங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு ஒரு பயத்துல பிரீத்தியும் இருக்காங்க. இந்த வார்த்தைகளை சொல்லிதான் அப்படி கூனி குறுகி பயத்துல நடுங்கிட்டும் இருக்காங்க. இதை பார்த்த ஹேமாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்க அம்மா, பெரியம்மா எல்லாருமே எழுப்பி கீழே இவ இப்படி இருக்கா என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே பிரீத்தியை அங்கிருந்து வெளியில கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்கள கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறாங்க. சரி, இதுக்கப்புறம் நாம இந்த ஊர்ல இருந்தா சரிப்பட்டு வராது, ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு போயிட்டு இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு இப்போ கொல்லிமலையை விட்டும் கிளம்புறாங்க. ஆனா இப்போ ஹேமா, பிரீத்தி இவங்க 2 பேருமே கார்ல உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரீத்தி இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கூட ஹேமா உட்காந்து பாத்துக்கிறாங்க. இப்படி அந்த கொல்லிமலையில இருந்து அப்படி பொறுமையா கீழே அந்த கொண்டை ஊசி வளைவுல கடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது பிரீத்தி அவங்க அண்ணன் கூட இந்த மலை ஏறும்போது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாங்கல்ல, கரெக்டா அந்த இடமும் வருது. அவங்க அண்ணனும் மா இங்கதாம்மா கீழே விழுந்தோம் அப்படின்னு அந்த இடத்த கை நீட்டி சொல்ல, அது வரைக்கும் கண்ணை மூடி தூங்கிட்டு இருந்த பிரீத்தி திடீர்னு கண்ணை திறந்து அந்த இடத்த கை காமிச்சு நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்கும்போது வண்டியில போறவங்க வண்டியை நிறுத்துவாங்களா, நிறுத்தாம இருப்பாங்களா? கண்டிப்பா நிறுத்துவாங்க. வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறம் பிரீத்தி அந்த காரை விட்டு இறங்கி அந்த பர்டிகுலர் இடத்த பார்த்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இறங்கி ஓடும்போது அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க, என்னை விடுங்க, நான் அவங்க கூட போக போறேன் அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல, அப்போ பைக்ல வந்துட்டு இருந்த பிரீத்தியோட அண்ணனுங்க பைக்கை அப்படியே நிறுத்திட்டு பிரீத்தியை அப்படியே அலேக்கா பிடிச்சி மறுபடியும் வண்டியில கூட்டிட்டு வந்து உள்ள வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்பா இதுக்கப்புறம் வண்டியை நிறுத்தாதீங்க, டைரக்டா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பசங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் வண்டி எங்கேயுமே நிறுத்தாம இந்த இடத்த விட்டு வேகமா முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஊரை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எக்ஸாக்டா இந்த இடத்த விட்டு கடக்கும் போதும் பிரீத்தி சொல்ற அதே வார்த்தை, அவங்க எனக்காக காத்துட்டு இருக்காங்க, நான் அவங்க கூட போக போறேன், என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு பயங்கரமா கதறி இருக்காங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க ஊர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஹேமா இவங்க வீட்டுல இருக்காங்க, பிரீத்தி இவங்க வீட்டுல இருக்காங்க. பிரீத்தியோட வீடும் ஹேமா வீடும் ரொம்ப தூரம் கிடையாது, 2 தெரு தள்ளி தான். இப்ப பிரீத்தி அவங்க வீட்டுல இருந்துட்டு இருக்க வீட்டுல சாதாரணமா இல்ல, ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்தீங்க, இது என் இடமே இல்லை, என் இடம் அதுதான், என்னை விட்டுருங்க, நாங்க போனோம் அப்படின்னு பிரீத்தி இந்த இடத்த விட்டு வெளியில ஓடுறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இத ஹேமா வந்து பாக்குறாங்க, இவன் இப்படி பண்றா, இது என்ன பண்ணா சரியாகும் அப்படின்னு ஒரு விதமான குழப்பத்தோட இருக்காங்க. ஆனா அப்ப வரைக்கும் கோவிலுக்கோ இல்ல மாந்திரிகளை தேடி போல. இப்ப பிரீத்தி இவங்க ஒரு வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கேரளாவை சேர்ந்தவங்க, மலையாளி. அதுல அவங்களுக்கு இந்த மாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்பிக்கை அதிகம். பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இதை நீங்க சரி பண்ண மட்டும்தான் உங்க பொண்ணு உயிர் பழைக்கும், இல்லைன்னா என்ன வேணாலும் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மாந்திரிகர், அவரை போய் பாருங்க, அவர் இந்த பிரச்சனைல இருந்து உங்களை வெளியில கொண்டு வருவாங்க அப்படின்னு இப்ப அந்த ஹவுஸ் ஓனரும் அட்ரஸை கொடுத்து அனுப்ப இப்ப பிரீத்தி குடும்பத்தினர் உடனே அந்த மாந்திரிகளை தேடியும் போறாங்க. இப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மாந்திரிகளை தேடி
பிரீத்தி இவங்க குடும்பத்தினரும் ஹேமா அவங்க குடும்பத்தினரும் எல்லாருமே அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. போற வழி ஃபுல்லா பிரீத்தி சும்மாவே இல்ல, கார்ல இருந்து வெளியில குதிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. என்னை விடுங்க, நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், நான் கூட இருக்கணும், என்னை விட்டுருங்க, நான் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி பயங்கரமா கத்திட்டே இருக்க, இது மட்டும் இல்லாம கார்ல இருந்து வெளியில குதிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. கையை வெளியில நீட்டுறதா இருக்கட்டும், தலையை வெளியில நீட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குண்டான அறிகுறின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கை தலையெல்லாம் வெளியில நீட்டும் போது கரெக்டா எதிர்க்க வண்டியும் வருது, அந்த வண்டியில இவங்க கையோ இல்ல தலையோ அடிபட்டுச்சுன்னா, கை அடிபட்டா பரவாயில்ல, கை போயிடும், தலை அடிபட்டுச்சுன்னா கண்டிப்பா உயிரே போயிடும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பிரீத்தி உடம்புல இருக்கிற ஆன்மா வழியை உண்டாக்கிட்டு இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அதெல்லாம் தடுத்து எப்படியோ மாந்திரிகிட்டையும் போயிடுறாங்க. இப்ப அந்த மாந்திரிகர் என்ன ஏது அப்படின்லாம் கேட்கல, பிரீத்தியை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இவளை இந்த இடத்துல உட்கார வைங்க அப்படின்னு அந்த இடத்துல சில ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. கரெக்டா ஒரு கோலத்து மேல பிரீத்தியை உட்கார வைக்கிறாங்க. ஆனா அது மேல உட்கார மாட்டேன் அப்படின்னு எகிரிலாம் குதிக்கிறாங்க. இந்த இடத்த விட்டு ஓட முயற்சி பண்றாங்க. ஹேமாவா இருக்கட்டும், அவங்க அண்ணனா இருக்கட்டும், பிரீத்தியை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அந்த கோலத்து மேல உட்கார வச்சிடுறாங்க. இப்ப மாந்திரிகர் பூஜைலாம் பண்றாங்க. இந்த பூஜையோட முடிவுல ஒரு விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா, பிரீத்தி இவங்க உடம்புல இருக்கிறது ஒரு இறந்து போன பொண்ணோட ஆன்மா. அதுலயும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த பொண்ணும் அவங்க கணவரும் ஒரு ட்ரிப்பு மாதிரி கொல்லிமலைக்கு வந்திருக்காங்க. அதுலயும் பைக்ல தான் போயிருக்காங்க. சரியா அந்த கொண்டை ஊசி வளைவுகள்லாம் கடந்து போகும்போது பிரீத்தி அவங்க அண்ணன் ஒரு ஏர்பின் பெண்ட்ல ஸ்லிப்பாய் கீழே விழுந்திருப்பாங்கல்ல, அதே இடத்துல அதே வளைவுல தான் இப்ப பிரீத்தி உடம்புல இருக்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா அவங்க கணவரோட விபத்துல சிக்கி 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த இறந்து போன ஆன்மா தனக்கு ஒரு உடம்பு வேணும், இந்த பொண்ணை விட்டு நான் போக மாட்டேன், இதுக்கு தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், இவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா இருந்திருக்கு. ஆனா இங்க இருக்கிற மாந்திரிகர் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை துரத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவ்வளவு சுலபமா அந்த ஆன்மாவும் இடம் கொடுக்கல. சொல்ல போனா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் பல மணி நேரம் பூஜைக்கு அப்புறம் தான் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை பிரீத்தி உடம்புல இருந்து தற்சமயமா துரத்தையும் விட்டுருக்காங்க. துரத்தை விட்டது மட்டும் இல்லாம பிரீத்தி இவங்க கையில நிறைய மந்திரிச்ச கயிறுகளை கட்டியிருக்காங்க. 1-2 இல்ல, நிறைய கயிறுகளை கையிலையும் கட்டி வச்சிருக்க. இந்த ஒரு விஷயத்த வீட்டுல தெளிவா சொல்லிடுறாங்க. எக்காரணத்து கொண்டும் நாங்க கட்டின இத்தனை கயிறையும் கழட்டக்கூடாது, கழட்டனா போனது திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட பிரீத்தியோட அம்மாவும் சரிங்க சாமி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அங்க இருந்து பிரீத்திய பத்திரமா வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப பிரீத்தி ரொம்பவே சாதனமா தான் இருக்காங்க. அவங்க அக்காவான ஹேமா கிட்டயும் ரொம்பவே நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படியே அந்த செமஸ்டர் லீவும் முடியுது. லீவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரீத்தி அவங்க காலேஜ் படிக்கிறாங்களே, அதே காலேஜ் ஹாஸ்டல்ல தான் பிரீத்தி தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப காலேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பிரீத்தியும் அவங்க ஹாஸ்டலுக்கும் போயிடுறாங்க. ஆனா ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறம் கூட தங்கி இருக்கிற ஹாஸ்டல் பொண்ணுங்களா இருக்கட்டும், கிளாஸ் பசங்களா இருக்கட்டும், எல்லாருமே பிரீத்தி இவங்க கையில கட்டி இருக்கிற இந்த மந்திரிச்ச கயிறை பார்த்து ஒரு மாதிரி வித்தியாசமாவும் பாக்குறாங்க. பிரீத்தியை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏய் லூசாடி, நீ வயசு பொண்ணா இருந்துட்டு கையில இவ்வளவு மந்திரிச்ச கயிறு கட்டியிருக்க, கழட்டி போடுறியா அப்படின்னு பிரீத்திட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா பிரீத்தி இல்ல இதெல்லாம் கேட்டுனா மறுபடியும் எனக்கு பிரச்சனை வரும், இப்பதான் அந்த பிரச்சனை இருந்து சரியாய் ஏதோ நல்லா இருக்கேன், மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்ல. ஆனா ஆரம்பத்துல கூட இருக்கிற ஹாஸ்டல் பொண்ணுங்களாம் சாதாரணமா விட்டாங்க. ஆனா நாளுக்கு நாள் பிரீத்தியை கிண்டல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ சாமியார் மாதிரி இருக்க, உன்னை பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே இல்லை அப்படின்னு பயங்கரமா கிண்டல் பண்ண. இந்த ஒரு விஷயமே பிரீத்தி இவங்களுக்கு அந்த கயிறெல்லாம் கேட்டுறதுக்கான ஒரு கோபத்தையும் ஏற்படுத்துது. இதெல்லாம் என் கையில இருந்ததுனால தானே நீங்க எல்லாருமே கிண்டல் பண்றீங்க, இருங்கடி கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கழட்டிடுறாங்க. இப்ப இந்த கயிறை கழட்டனா என்ன ஆகும்? போன அந்த பெண்ணுடைய ஆன்மா மறுபடியும் பிரீத்தி இவங்க உடம்ப ஆக்கிரமிச்சிருது, பேய் பிடிச்சிருது. அப்படி பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களே பயந்துருக்காங்க. ஏன்னா கொல்லிமலை நடந்த அதே மாதிரி பிரீத்தி நைட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த ரூம்ல தனியா எந்திரிச்சு உட்காந்து யார் கூட பேசிட்டும் இருக்காங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல, ரொம்ப வலிக்குதா, இப்ப பரவாயில்ல அப்படின்னு அங்க இருக்கிற ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தும் பேசியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கூட இருக்கிற ஹாஸ்டல் பொண்ணுங்கெல்லாம் பார்த்து மிரண்டு இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் இவ ஏதோ நம்மளை கிண்டல் பண்றாடி அப்படின்னு சாதாரணமா விட்டாங்க. ஆனா அடுத்த நாள் பிரீத்தி நடந்துக்கிற விதம், நைட் அவ பேசுற விதம் எல்லாமே பார்த்து இங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விதமான மரணபயம் வந்துருச்சு. ஏன்னா பேய் பிடிச்ச ஒரு பொண்ணு நம்ம கூட தங்கியிருக்காளே அப்படின்னு. இதுக்கப்புறம் ஒரு நாள் லீவில் பிரீத்தி ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ஹேமாவும் தங்கச்சி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ ஹேமா கிட்ட பிரீத்தி ரொம்பவே சாதாரணமாக தான் பேசுறாங்க. இல்லக்கா
ஹாஸ்டலில் கூட பரவாயில்ல, ஹாஸ்டலில் பொண்ணுங்களாம் கிண்டல் பண்ணுறாங்க, ஆனால் காலேஜில் வந்து இவ்வளோ கயிறுலாம் கட்டக்கூடாது, காலேஜில் இந்த சாமி சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது, ரூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி அதெல்லாம் கழட்ட சொல்லிட்டாங்க, அதனால தான் கழட்டிட்டேன். அதான் இப்போ எனக்கு எதுவுமே இல்லையே, சாதாரணமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆனால் இருந்தாலும் ஹேமா என்ன பண்ணுறாங்கன்னா பிரீத்தியோட அம்மாகிட்ட கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல, அம்மாவும் கேட்குறாங்க, ஏய் கயிறுல எங்கடி, இது இல்லைன்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்ல. இல்லைம்மா, காலேஜ் இதெல்லாம் போடக்கூடாது, அது மட்டும் இல்லை ஹாஸ்டலில் கிண்டல் பண்ணுறாங்க, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்பவே தைரியமாக சொல்ல. ரொம்பவே தைரியமாக இருக்காளே, சரி இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் சாதாரணமாக விட்டுறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது பிரீத்தி இவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா தான் இப்போ பிரீத்தி இவங்க சாதாரணமாக இருக்கிற மாதிரி நடிக்க வச்சுட்டும் இருக்கு. அன்னைக்கு பிரீத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கா நான் அவங்க கூட இன்னைக்கு தங்குறேன் அப்படின்னு ஹேமா அவங்க வீட்டுக்கு பிரீத்தி போயிடுறாங்க. அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஹேமாக்கு ஆல்ரெடி சந்தேகம் இருக்கு, பட் இருந்தாலும் சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் பிரீத்தி கூடயும் தங்கிட்டு இருக்காங்க. ஆனால் மறுபடியும் அதே நைட்டு அதே விஷயம்தான் திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் பிரீத்தி எந்திரிச்சு யார் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா, அதுவும் அந்த வீட்டோட மூளை பகுதியில் எதிர்க்க ஏதோ உருவமும் உட்காந்துருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. சரி, இந்த நேரத்தில் இதெல்லாம் கேட்டால் மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு ஹேமா சைலண்டாக கண்ணை மூடிடுறாங்க. அப்படி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கும்போது பிரீத்தி இவங்க உடம்பு மேலே யாரோ கையை போட்ட மாதிரியும் இருக்கு. வழக்கமாக பிரீத்தியை படுத்திருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணுவா, ஆனால் இப்போ தான் பக்கத்தில் இல்லையே அந்த மூலையில் உட்காந்துட்டு இருக்கா, யார் கையை போட்டிருப்பா அப்படின்னு பொறுமையாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா இப்போ பிரீத்தி பக்கத்தில் தான் படுத்துட்டு இருக்காங்க. இவ பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான, அப்போது யார் கையை போட்டிருப்பா அப்படின்னு அப்படி லைட்டாக அந்த ரூமையும் பார்க்குறாங்க. அப்போது அந்த ரூமோட ஜன்னல் திறந்தும் இருக்கு. அந்த ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஒரு உருவமும் நின்றுருக்கு. அந்த உருவம் தான் இப்போ ஹேமாவை முறைச்சா மாதிரியும் பார்த்துட்டும் இருக்கு. அப்பதான் ஹேமாவுக்கும் புரியுது, ஐயோ இத்தனை நாள் என் தங்கச்சி யார் கூட பேசிட்டு இருப்பாளே அந்த உருவமா இது, இல்ல என் தங்கச்சி உடம்புல ஒரு ஆன்மா புகுந்துட்டு இருந்தது அந்த உருவமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துல கண்டிப்பா ஏதாச்சும் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஹேமா ஒரு விதமான மரண பயத்தோட தான் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணால பார்த்தது ஒரு பேயோட உருவம் தான். அப்பயும் அவங்களுக்கும் புரிஞ்சிருச்சு தங்கச்சியை தேடி அந்த ஆன்மா அந்த பேய் வந்துருச்சு அப்படின்னு. இப்படி நைட்டு ஃபுல்லாக அந்த உருவம் அந்த இடத்த தான் சுற்றி வந்துட்டு இருக்க. இதுக்கு நடுவில் பிரீத்தியும் அடிக்கடி எந்திரிச்சு அந்த உருவத்துக்கூடையும் பேசிட்டும் இருக்காங்க. இதுக்கு நடுவில் உயிரை கையில் பிடிச்சிட்டு ஹேமாவும் மரண பயத்தில் தான் படுத்துட்டும் இருக்காங்க. தூங்கலை, சும்மா கண்ணை மூடிட்டு தான் இருக்காங்க. இன்கேஸ் இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் எந்திரிச்சேன்னு வையேன், கண்டிப்பாக எனக்கு ஏதாச்சும் ஆறு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இப்படி விடிய தூங்காமலும் இருந்துட்டு இருக்கு. விடிஞ்சதுக்கப்புறம் பிரீத்தியோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இப்போ பிரீத்தியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பிரீத்தியை கூட்டிட்டு அதே மாந்திரிகர் தேடியும் போகிறாங்க. அந்த மாந்திரிகர் ஃபஸ்ட்டு கையை தான் பார்க்குறாங்க. எங்கே நான் கட்டின கயிறு அப்படின்னு கேட்க பிரீத்தியும் ஒரு மாதிரி அந்த மாந்திரிகரை முறைக்க, காலேஜில் இந்த கயிறுலாம் கட்ட விட மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இதை கட்டினா எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ மாந்திரிகர் பிரீத்தியை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு உயிர் முக்கியமா இல்லை ஸ்டைல் முக்கியமா அப்படின்னு கேட்க. ஆனால் பிரீத்தியும் ஒரு மாதிரி கோவத்தோடு தான் அவங்களையும் பார்த்துட்டு இருக்க. மாந்திரிகர் தெளிவாக சொல்லிடுறாரு, இப்போ அந்த பெண்ணுடைய ஆன்மா இவ கூட தான் இருக்கு, ஆனால் இன்னமும் நிலைமை கைமீறி போல, இப்போ கூட இவளை காப்பாற்றலாம், ஆனால் மறுபடியும் திரும்ப இதே விஷயத்த பண்ணிட்டு இருந்தானா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கடைசியாக ஒரு தடவை பிரீத்தி அவங்கள உட்கார வச்சு சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அதே மாதிரி கையில் அந்த கயிறையும் கட்டி விடுறாங்க. இப்போ மறுபடியும் பல மணி நேரம் பூஜைக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறாங்க. அந்த பெண்ணுடைய ஆன்மாவையும் மறுபடியும் தற்சமயமாக துரத்தி விட்டுறாங்க. ஏன்பா அந்த ஆன்மாவை நிரந்தரமாக அடக்கி இல்லைன்னா துரத்தி விட்டுடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆன்மா இதுக்கும் அடிப்பணிய மாட்டேங்குது. அந்த ஆன்மாவை அடக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அந்தளவுக்கு ரொம்பவே கோபமாக தான் அந்த ஆன்மா உலாவிட்டும் இருக்கு. இதனாலதான் அந்த பெண்ணுடைய ஆன்மாவை தற்சமயமா இங்க இருந்தும் துரத்தி விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் தயவு செஞ்சு மறுபடியும் நான் சொன்ன விஷயத்த நல்லா நினைவுல வச்சுங்க, இந்த கயிறை எக்காரணத்தை கொண்டும் கழட்டாதீங்க அப்படின்னு அதே மாதிரி நிறைய கயிறை கட்டி விட்டும் அனுப்புறாங்க. மறுபடியும் எந்த பிரச்சனையுமே இல்லாம பிரீத்தி இவங்க வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்க. இதுக்கு நடுவில் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண ஹேமா வேலை விஷயம் அங்கங்கன்னு வெளில போயிடறாங்க. கொஞ்ச நாள் பிரீத்தியை பார்க்கல, பேசவும் இல்லை. சொல்ல போனா ஒரு சில மாசத்துக்கு அப்புறம் ஹேமா இவங்க சொந்தக்காரங்கள ஒருத்தவங்க வயசானவங்க தான் இறந்து போயிட்டாங்க. அந்த இறுதி சடங்குக்கு போகலாம் அப்படின்னு ஹேமா அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே அந்த வீட்டுக்கும் வராங்க. சேம் அதே மாதிரி பிரீத்தி அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே ஆல்ரெடி அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ லேட்டாக வந்த ஹேமா, ஆமாம் என் தங்கச்சி பிரீத்தி எங்க அப்படின்னு தேடிட்டே இருக்க, அவள் பின்பக்கம் இருப்பாமா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஹேமாவும் பின்பக்கமும் போகிறாங்க. பின்பக்கத்தில் கருவேல மரம்லாம் இருக்கு. அந்த இடத்துல பிரீத்தி இவங்க குளிச்சுட்டு தனியாக நடந்து வராங்க. ஆனால் தனியாக நடந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அவங்க பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்கு. அதுகிட்ட பிரீத்தி மறுபடியும் பேசிட்டும் இருக்காங்க. என்ன இவ பிரச்சனை எல்லாம் சரியாச்சுன்னு பார்த்தா
மறுபடியும் யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஹேமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி அதிர்ச்சியாய் ஹேமா நோட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா, பிரீத்தி அவங்க கையில அந்த மந்திரிச்ச கயிறுலாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா கையில அந்த கயிறு எல்லாமே இருக்கு. ஆமா, இது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ இப்படி தனியா பேசிட்டு இருக்கா, ஒருவேளை சும்மா அவளுக்குள்ள ஏதாச்சும் பேசிட்டு வரலாம் அப்படின்னு இப்படியும் யோசிச்சு பார்த்துருக்காங்க. இப்படியே பிரீத்தி ஹேமா கிட்ட வரும்போது ஹேமாவும் பிரீத்தி யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் யார்கிட்டையும் பேசிட்டு இல்லக்கா, நான் சும்மா எனக்குள்ள உளறிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, வரதும் இல்லைல்ல, எல்லாமே நார்மல் தானே அப்படின்னு ஹேமாவும் பிரீத்திகிட்ட கேட்க, பிரீத்தியும் எந்த பிரச்சனையுமே இல்லைக்கா அப்படின்னு. இப்போ அக்காவை கடந்து பிரீத்தி போகும்போது ஹேமா ஒரே ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, அரினா அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட பிரீத்தி அதிர்ச்சியோட அவங்க அக்காவான ஹேமாவையும் திரும்பி பார்க்குறாங்க. அப்பவே ஹேமாக்கு கன்ஃபார்ம் ஆயிருது, இறந்து போன பொண்ணான அரினா அப்படின்றவங்க ஸ்டில் இப்போ வரைக்கும் பிரீத்தி கூட தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லாம இருந்திருப்பேன். அந்த கொண்டை ஊசி வளைவுல கணவன் மனைவி 2 பேரும் போயிருப்பாங்கல்ல, அங்க விபத்துல இறந்து போயிருப்பாங்கல்ல, அதுல அந்த பொண்ணுடைய பெயர் அரினா. இப்ப ஹேமா என்ன பண்றான்னா, இந்த ஒரு விஷயத்த வீட்டுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக மொபைல் எடுத்து அவ பண்ற விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இப்ப பிரீத்தி என்ன பண்றாங்கன்னா, அந்த மொபைலை புடுங்கி கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. ஹேமாவையும் கீழே தள்ளி அதுல அம்மிக்கல்லு மேல தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து கடுமையா தாக்குறாங்க. அப்பவே ஹேமாக்கு புரிஞ்சிருச்சு, இன்னமும் இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா என் தங்கச்சி உடம்புல தான் இருக்கு, இது எப்படி சரி பண்றது, இப்ப இந்த ஒரு விஷயத்த என் வீட்டுல நான் சொல்லி எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ அவ கையில அந்த மந்திரிச்ச கயிறு இருக்கு. இவளுக்கு பிரச்சனை சரியாகல அப்படின்னு நான் வீட்டுல சொன்னா கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி சாதாரணமா பேசும். ஏன்னா அப்படிதான் இத்தனை மாசம் ஓட்டி இருக்கு, இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே கவலையோட தான் இந்த உண்மை சம்பவத்தை ஹேமா நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா இதுக்கப்புறம் பிரீத்தி இவங்க ஒரு சில நேரம் சாதாரணமா இருக்காங்க, ஆனா நிறைய நேரம் தனியாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இருந்து இவங்களை எப்படி காப்பாத்துது அப்படின்னு இப்ப வரைக்கும் தெரியாம முடிச்சுட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் தான் ஹேமா நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது அப்படியே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா உங்களுக்கு தோன்ற விஷயத்த நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா இதை சம்பந்தப்பட்டவங்க பார்த்து மேபி அதுல இருந்து அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல, அதனால மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் ஓவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா உண்மை சம்பவங்களும் ஆன் டைம் உங்களை ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை மீது விடைபெறுவது உங்கள் நான். பாய். குட் நைட்.